ஜஸ்லின் ஒரு மாதிரி பாக்காத. வர மாட்டேன். உண்மையில வர மாட்டேன். அப்படி சொல்லிட்டா இங்க நல்ல சம்பளம். வரவே மாட்டியா? இங்கிலீஷ்ல இல்ல. அவங்க அப்பா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. வேலை பார்த்து எனக்கு வேலை பார்த்து வச்சிருக்காங்க. அதுக்கு வேலை பார்க்க போறது. எனக்கு ஏதோ மஞ்சு சொல்லி இருப்பா இந்த பொருள். எனக்கு இவன் இங்க இருந்து இவ்வளவு ஹாப்பியா போகும்போது எனக்கு ஒரு டவுட். பஸ் டிக்கெட் போடும்போது குறுன்னு பாத்துட்டே இருந்தான். அப்பவே எனக்கு தெரிஞ்சு பார்த்து நல்லா படிச்சு வச்சுட்டு அவளுக்கு ஒரு பஸ் டிக்கெட்டே போட தெரியாதுல. டிக்கெட் போடாத மஞ்சு சொல்லி இருப்ப இவனோட சுத்தாதா எங்க வீட்டுல கெட்டி தர மாட்டாவோ. நல்ல ஒரு வேலைக்கு நல்ல ஒரு வேலையை அதுக்காக அவளை கெட்ட அவளுக்கு உதறிட்டு போறான். அப்ப நான் அப்படி போவேனா? போறியா? ஓகே புள்ள போகும்போது நம்ம ஆமா சந்தோஷமா ஜாலியா தான் இருக்கான். வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? சென்னை திடீர்னு வந்து ஒரு மாதிரி கன்னியாகுமரி மாதிரி மாறி இருக்கு பாத்தீங்களா? நான் போறேன்னு சொல்லி சென்னையே அழுது. ஆமா, சென்னை சிவபிரஸ் ஒரு மாதிரி சோகமா. சிவபிரசன் ஜஸ்லின் வந்து ரொம்ப உயிர் நில்லுல கொஞ்ச நேரம். மன்னிக்க மாட்டேங்க. இல்ல நீ வந்து ஒரு ஸ்டெப் ஒண்ணு போட்டீங்களே, சான்ஸே இல்ல. சிவபிரதேஷ் சிவபிரதேஷ் ஸ்ட்ரீட் பஸ்ல வர கடைசி நிமிடங்கள், கடைசி திக் நிமிடங்கள் ரொம்ப பெருமையா இருக்கு. அப்போ நீங்க வண்டி வந்தாச்சு. கேப்ல வந்து வழி அனுப்பி அந்த பஸ் ஓபன் பண்ணிடுவீங்களா? சரி, ரொம்ப நல்ல ஜாலியா இருக்கு. ஆனா இப்படி இருக்கு நீங்களே என்ன இப்படி பாராட்டது. பஸ்ல விரட்டி விடுவியா? இல்லன்னு எல்லாரையும் பஸ்ல விரட்டி விடுவானு. இந்த கார் புக் பண்ணி கார்ல ஏற்றி விடானோ? நம்மளும் போய் விட்டுட்டு வருவோம் பஸ் ஸ்டாண்ட் வர. வாரிலா வாரில வாங்க வாங்கல. அது யானு தெரியல. வந்து நான் போகும்போது சந்தோஷமா இருக்குமே. சந்தோஷமா இல்லை, வந்து கொஞ்ச நேரமா வந்து நாங்க வந்து கேப்ல ஏறி ஒரு சுமார் ஒரு 10 நிமிஷத்துக்கு மேல ஆகுது. அப்படியே 4 பேரும் அப்படியே அமைதியா இருக்கும். பாட்டு போடுங்க, நல்ல டான்ஸ் எல்லாம் அடிக்க போலாம். ஒரு மாதிரி எதுவுமே யாருமே எதுவுமே பேசாம போறான்னு எனக்கு தெரியும். சிவபிரஸோட ஜஸ்லின் தான் வருத்தத்துல இருக்கான். ஜஸ்லின் நீ வருத்தப்படாத. மாசம் பிறந்தவனுக்கு 2 பாக்கெட் கூலிப்பு அண்ணன் செலவு எங்க இருந்தாலும் மறக்க மாட்டேன். பாதியில ஒத்தை விட்டுரு போறேல. நீ நல்லா இருக்கால நண்பனா கூட. எதுக்கு தெரியுமா கூட வருவாங்க எல்லாரும்? விட்டுட்டு போறதுக்காண்டிதான் கூட வாரதே. அதனால இதெல்லாம் நீங்க பெருசா நினைச்சுக்க கூடாது. வாழ்க்கையில இன்னைக்கு இருக்கிறது நாளைக்கு இருக்காது, நாளைக்கு இருக்கிறது 4 நாளைக்கு இருக்காது. பாதியில விட்டுரு போறது ஒரு நம்பிக்கை துரோகம். அந்த துரோகத்தை நீ பண்ணி வச்சா சொல்லாம பிரச்சனை இல்லை. சொல்லிட்டு தான் பண்ணேன். சொல்லிட்டா பண்ணல. ஒரு 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 வார்த்தை சொல்லல. அவ அப்பா போன் அடிச்சு கேட்கும் போது கூட இல்ல நான் வரல போன வச்சான். நான் கூட சரி நம்மளை விட்டு போக மாட்டான் அப்படின்னு தான் நினைச்சேன். அது உங்க மிஸ்டேக்கு. சடனா வந்து காலையில ஜஸ்ட்லி பஸ் டிக்கெட் புக் பண்ணு நான் போறேன்னா இல்ல எனக்கு புரியல. நான் யோசிச்சு பார்த்தேன். சரி இப்ப போயிட்டு போனாதான் சரிப்படும். என்ன நான் இருந்த ஒரு 5 மணிக்கு சரி ஒரு 2 நாள் கழிச்சு போலாம். 2 நாள் கழிச்சு 20ஆம் தேதி போலாம். 20ஆம் தேதி போனா பஸ் டிக்கெட்டுகள்லாம் ரேட்டு கூடிரும்ல. எப்படியே நீ பஸ் டிக்கெட் 20ஆம் தேதி போனா புக் பண்ண போறது இல்லை. இவன் தான் புக் பண்ணி தருவான். இருந்தாலும் சொல்ல உங்களை கஷ்டப்படுத்த விடாதுல்ல. ஆல்ரெடி நானே கஷ்டத்துல இருக்கேன். என் கஷ்டம் உங்களுக்கும் வந்து நீங்களும் கஷ்டப்பட்டு அந்த கஷ்டத்தை என்னால பார்க்க வெறும் வாயில வட சொடியாது. இதெல்லாம் எங்கள்ட்ட ஆகாது. நம்ம யாரு வம்புக்கும் போறது இல்ல, யாரு தும்புக்கும் போறது இல்ல. 2 நாள் முன்னாடிதான் ஐடி வீடியோக்கு பிராங்க் பண்ணிட்டு பிராங்க் பண்றதுக்கு பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தோம். இப்போ வந்து உண்மையாவே சிவபிரஸை கொண்டு விட பஸ் ஸ்டாண்டுக்கு வந்திருக்கோம். இனி 2 நாள் கழிச்சு வந்து எப்படி அவங்க இதையும் பிராங்க் தான் நினைப்பாங்க. அது வேற உண்மையாவே வந்து இது பொய்யா. நிறைய பேர் இது பிராங்கா இருக்க கூடாதா அப்படின்னு. எப்பவுமே சேனலுக்கு வந்து ஒரு என்டர்டைன்மெண்டா இருப்பேன். இந்த வீடியோல மக்களை சிரிக்க வச்சுட்டு போலாமே. நீ சிரிக்க வைக்க கடைசியா அவருக்கு அவங்களை சிரிக்க வைக்கிறது. சரிங்க, இதுக்கு பேர் ஜோக்கா? சிவபிரதேஷ் சொல்லுங்க. நம்ம சேனல்ல உனக்கு போட்டதுல உனக்கு ஃபேவரட் வீடியோ அதுல வேற vlogல அந்த கன்னியாகுமரி போனது சூப்பரா இருக்கு. அத கார் வாங்கிட்டு போனது நல்லா இருக்கு. ரொம்ப டிக்கிக்குள்ள கடந்து போவேன். அது நல்லா இருக்கு. பாதியில எங்களை விட்டு போறியா? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஆளும் விட்டுட்டு போறதுதான் வாழ்க்கை. கடந்து போறதுதான் வாழ்க்கை. சரி, நீ வந்து மஞ்சு லவ் ஸ்டோரி சொல்லு. லாஸ்ட் நேரமா கொஞ்சம் சிரிச்சிட்டு போலாம். வேண்டாம். ஏன் உங்க அப்பாட்ட நீ பேசி பாத்துருக்கியா? இதே மாதிரி ஏதாவது சப்போர்ட் பண்ணுங்க. ஏதாவது சொல்லுவேன். சரி, எப்ப வேலைக்கு போவேன்? அப்ப யூடியூப்ல வீடியோ போறேன், ரீல்ஸ் போடுவேன். எப்ப வேலைக்கு நிறைய ஃபேன்ஸ் எப்ப வேலைக்கு வீடியோ போடும்போது எப்ப வேலைக்கு போறேன். ஹாய் ப்ரோ. அப்ப எப்படி இருக்கீங்க? ஓகே, இவனும் கல்யாணம் பண்ண ஒரு நம்பர்
நான் வரல. உன வள்ளியன் போ உட்கார். எங்க நான் சென்னையில இருக்கேன். குழந்தையா இருக்கும்போதே வந்துட்டேன். நானே இப்ப சூப்பர் வரலையா? நீங்க சிவா ப்ரோ பெரிய ஃபேன் நீங்க. சிவா ப்ரோ வீடியோல பாப்பீங்களா? எப்படி ஒரு மாதிரி காமெடி பண்ணனும்னா? தேங்க்ஸ். சரி ப்ரோ பாக்கலாம். இதே மாதிரி வந்து ஃபேன்ஸை விட்டுட்டு போறேன்னு சொல்லிட்டு சூப்பர் ஒரு சூப்பர் காமெடிக்கெல்லாம் ஒண்ணு இழந்தாதான் இன்னொன்னு கிடைக்கும் வாழ்க்கையில எப்பவுமே. அவனை சொல்லி நிறுத்துக்கணும். எனக்கு யூடியூப்ல வந்து சுதனை கொண்டாடுறதோடு சூப்பர் தான் எல்லாரும் கொண்டாடி இருக்கு. இது போய் அப்படி இல்லைங்களா, அவ்வளோத்துக்கெல்லாம் வசத்தாண்டா. நான் ஐ எம் ஜஸ்ட் நார்மல் மனுஷன் ஃப்ரம் இந்தியா. உங்களை விட்டு எல்லாம் போறேன்னா காரப்பூரி சாப்பிடணும். காரப்பூரி இல்ல காரப்பூரி தான் இல்ல, என்னது காரப்பூந்தி. காரப்பூந்தி சாப்பிடணும் போல இருக்கு. போய் வாங்கி சாப்பிடுவோம். வாங்கி அப்பா அப்பா எனக்கு பேலு பூரி வேணும். சிவா விளாக்ஸ் சொல்லிட்டு இருந்தாங்க. உண்மையாவே அப்படிதான் ஒரு பிளான் இருக்குன்னு நினைக்கிறேன். சிவா டீ கடை நானும் எங்க அப்பா தான் தொடங்கும். பல பிரான்ச்சுகள் வரும். அந்த பிரான்ச்ல வேணா உங்களையும் ஜாக்கே. நீ வேணா டீ மாஸ்டராவா? எனக்கு அது தெரியாது. நான் கல்லால உட்காந்து. நீ கல்லால உட்காரு, உன்ன கேஷரா போட தெரியா. நான் பத்னியோட அனுப்பி வச்சிருவான்னு நினைச்சேன். வீட்டு உணவுல விட்டுட்டு போறதுனால என்னதான் நான் அவனால விட்டுட்டு போனாலும் அவனால கொஞ்சம் பாசத்துல எனக்கு ஒரு டீ வாங்கி தந்திருக்கானோ. இதை நான் மறக்க மாட்டேன். இதை வந்து நான் கடைசி மறந்துட்டு தானே போறேன். மறந்தா எப்படில போவேன்? அது 2 பேர் அடிக்கிறேன். போறவன் இப்படி அடிப்பில. நான் ஒரு ராணுவ வீரன். சோப்ரதேஷ், நான் இந்த உயிர் கடைசி சில நிமிடங்கள் மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறேன்? மக்களுக்கு ஒன்னும் சொல்ல விரும்பல. நீங்க ஒரு 1 மில்லியன் ஃபாலோவர்ஸ் அடிச்சுக்கிட்டு அண்ணனுக்கு ட்ரீட் வைங்க, அவ்வளவுதான். அப்படியே ஆமா, ஏதோ உண்மையா ஏதோ ஃபாரின் போற மாதிரியே இருக்குல்ல உங்களை விட்டுட்டு தான் போறது. சீட் நம்பர் எங்க இருக்கு பார்த்து சொல்ல தெரியாது. நேம் சிவானா? சிவான்றது